What's the price? 75. Madam, those 2 packets. Yeah, like that. Give me this. அந்த 2 பாட்டில் எடுங்க. 75, madam. இவங்கள மாதிரியே இருக்கிற வேற ஒருத்திய நான் பாம்பேல பார்த்திருக்கேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்போ என்னால சொல்ல முடியல. ஏய், நீ பாம்பேக்காரி தானே? உன்னை நான் பாம்பேல பார்த்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் தான். பொய் சொல்லாதே. என்ன நீ ஏமாத்த முடியாது. வயசானவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன் இல்ல? அசோக், என்னால மீனாவை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. பிரியா அவங்க கொண்டு போயிட்டாங்க. நிர்மல், நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாமே, நான் உன் கூட வந்திருப்பேன். இல்ல அசோக், அவன் பயங்கரமான ஆளு. அவங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைமே தரல. பாவம் பிரியா எப்படி இருக்காளே என்னவோ, அதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. அங்க பாரு, அந்த வில்லன் குரூப்ல ஒருத்தி மாதிரி இல்ல? இஸ் இட்? அவளேதான். ஆமா, நீ இப்படி போ, நான் அப்படி வரேன். ஏய், பாவம் விஜி, என்ன கொல்றதுக்கு அவ வந்தா. ஆனா நான் அவளை கொன்னுட்டேன். ஓ, அது உன் வேலை தானா? இவங்க 2 பேரும் விஜயோட கூட்டாளிங்க. இவங்களை ஏமாத்திட்டுதான் நான் ஷாவை தொடர்ந்து வந்தேன். ஜானி, பல்ராம், இவங்களை நான் பார்த்திருக்கேன். ஜானி, விஜய் இறந்துட்டா. சொல்றோம், நீ என்ன சொல்ற? ஆமா ஜானி, அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. நாம இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் விஜயோட பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம மாட்டிக்க கூடாதுன்னு நான் கண்டுக்காம வந்துட்டேன். I see. ஏன் ஜானி, அவளை யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அந்த நிர்மல் தான். இடியட் மாதிரி பேசாத. பிரியா நம்ம கிட்ட இருக்கிறப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை அவ நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். நோ பல்ராம், ஜானியை ஏன் திட்டுற?
இப்ப நிர்மலோட காதலி மீனாதா, நான் இல்ல. என்ன பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல. So Johnny is right. என்னடி வக்காலத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? கொழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீ எங்க கைதிங்கிறத மறந்துடாத. ஏய் பல்ராம், ஏன் அவளை கோச்சுக்கிறேன்? கமா, ட்ரிங்க் சாப்பிட போலாம். என்ன கண்ணு கிண்ணிய நீட்டுற? தண்ணி கேக்குதா உனக்கு? டோன்ட் பி சில்லி மேன். கமான் பிரியா. Cheers. Cheers. பல்ராம், ஜானி, உங்க 2 பேருக்கும் நான் கைதிதான். பட் உங்க 2 பேர்ல ஒருத்தர நான் கைதியா வச்சிருக்கேன். Of course, இங்க. இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கோம் இல்ல, எங்களை பொட்ட பசங்க நினைச்சியா? இப்ப தாண்டி உனக்கு ரொமான்டிக் மூடு வந்திருக்கு. எனக்கு எப்போ வந்துருச்சு. Sorry பல்ராம், I like Johnny. அப்ப நானே Johnny, hey Johnny. இது ஜவ்வாது மேனி, ராணி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி, ராணி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி. ஜானி ஜானி இது ஜவ்வாது மேனி, ராணி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி. இது ஜவ்வாது மேனி, ராணி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி. இது ஜவ்வாது மேனி, ராணி ராணி
நான் தான் ரசிகர்கள் ராணி. ஜானி ஜானி இது ஜவாது மேனி. ராணி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி. Well, Mr. Nirmal, now I am convinced. Thank you, sir. ரெண்டு பேரும் ஒரே அச்சில் வார்த்த மாதிரி இருக்காங்களே. Very interesting. Yes, sir. உன் பேர் என்னம்மா? மஜினா மீனா. ஐய கொங்கினி வந்துச்சே. என் பேரு மீனா. உன் பேரு? என் பேரு பிரியா சார். உங்களை பத்தி நிர்மல் சொல்லியிருக்காரு. ஷா கொலை வழக்கு சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும். ஓகே சார், எப்ப கூப்பிட்டாலும் வர்றோம். என்னம்மா மீனா, நீ ஏன் பேசாம இருக்க? நீ வர மாட்டியா? ஐயா வரா வாட்டி விட்டுடுவியாக்கும். என்ன புடிச்சு உள்ள போட்டுற மாட்டா? அப்போ ஏமா தயங்குற? இல்ல பைப்ப விட்டுவாருனா சுட்டு கொடுப்பியான்னுதான். நீ நிரபராதின்னு நிரூபிக்க உன் செலவுல தான்மா வரணும். நாங்க பணம் எதுவும் தரமாட்டோம். சரி என்ன பண்றது? நீ பால் சார் வாராவது நீ எனக்கு வேணாம் சாமி. எப்ப கூப்பிடுறியோ அப்ப ஓடியாந்து விழுந்துடுறேன். என்ன? மிஸ்டர் நிர்மல், இவங்களை அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா, மீனா, வாங்க போலாம். அசோக், நீ மாட்டிக்க கூடாதுன்னு என்ன கூட்டிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். வெளியே தெருவு போகாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க கைதியா இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற ஷீலா? உன்ன மாதிரி இருக்கிற மீனா, பிரியா இவங்கள ஒருத்திய இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கோவா விட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடலாம் தான் நினைச்சேன். பட் அசோக், இப்ப அந்த நிர்மல் அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உங்க ஆபீசர் கிட்ட நம்ப வச்சுட்டா. அசோக், நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஷீலா, இது எனக்கு புரியாம இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மல் தான். இனியும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் வரேன். சொன்னதை கரெக்டா கேட்டில்ல? உன் வேலையை கரெக்டா முடிச்சிட்டு என்ன வந்து பாரு.
ஜி அசோக் குமார். ஷீலா, இந்த உன் ஃப்ளைட் டிக்கெட் பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்கேருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கும் நான் பாம்பே போறதுக்கும் என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். Superb. I'm very happy. But நீ ஏன் கூட வரலையா அசோக்? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்போ புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே? அசோக், என்ன அசோக் இப்பதான் புறப்பட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்டு மூ மூ மூ. அது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ள போடு. போடு. Come on. Get up. Move. Move. don't behave like this. Shut up and get in. Okay, okay. ஏய், மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு காரை ஓட்டு, இல்ல உன் மூளை சிதறிடும். கோ ஸ்ட்ரைட். உண்மையை கொடு. விஜி சொன்னது உன்னதானா? அப்போ விஜயை கொலை செஞ்சது நீதான் இல்ல? நானேதான். நான் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததால இப்போ எனக்கு வைரமும் கிடைச்சது, என் வஞ்சத்தை தீர்த்துக்க நீயும் கிடைச்சிட்ட. சீக்கிரமா போ. இதான் சார் ஷாக் கடத்திட்டு வந்த வைரங்கள். யூ ஆர் கிரேட். அவசரப்படாதீங்க சார், இன்னும் இருக்கு. கான்ஸ்டபிள்,
இவர் யார் நிர்மல்? சார், he is பல்ராம். நேபாள மியூசியத்தை சேர்ந்த இந்த வைரங்களை ஷா பல்ராம், இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய், ஜானி இவங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து திருடி இருக்காங்க. Then what happened to Johnny? ஜானி இங்கதான் எங்கேயோ இருக்கான் சார். அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல. ஓ, வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றுனீங்களா? நோ சார். கான்ஸ்டபிள், சார், இவதான் ஷீலா. ஷீலா? My God. மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே. Who is she? சார், ஷா கிட்ட வைரங்களை திருடினதும் இந்த ஷீலா தான். விஜயை கொலை செஞ்சதும் இவதான். பாவம். இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல? ஆமா நிர்மல், ஷாவை கொன்னதும் இவதானா? இல்ல சார், ஷாவை கொலை செஞ்சது, ஐ எம் சாரி டு சே திஸ், மிஸ்டர் ஜி அசோக் குமார். What? அசோக் குமார் ஒரு கிரிமினலா? அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார். ஷா வச்சிருந்த வைரத்தை திருட போனவர் ஷீலா, தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக். 2 பேரும் ஷா ரூம்ல சந்திச்சாங்க. இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்னா சார். ஷீலா, நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் எ சிகரெட்? Sure. ஓ, தேங்க் யூ. சார், மிஸ் நிர்மல் இஸ் ரைட். எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார்? Like this. என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். எங்கேயோ பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சார், ஓகே கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. மிஸ்டர் நிர்மல், நவ். என்ன சார், எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனிமே என்ன இருக்கு? இல்ல மிஸ்டர் நிர்மல், இனிமேதான் எல்லாமே இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன். My God. மிஸ்டர் நிர்மல், நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணோம். நோ டைம் டு லூஸ். எஸ் சார். கம் ஆன், ஹரி அப். ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் அசோக் குமார் இருக்காருங்களா? சாப், आपका फोन आया. Yes. Yes, Inspector Ashok speaking. சார், நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார். நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா நிர்மல் குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார். ஓ, இங்க வராங்களா? அது மட்டும் இல்ல சார், பல்ராம்ங்கிற வரையும் ஷீலாங்கிற வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போனை வச்சிடுங்க. ஜானி, பயப்படாது. இப்ப நான் உன் ஃப்ரெண்டு பல்ராம் அரெஸ்ட் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டோன்ட் வரி, நான் சொல்ற மாதிரி கேளு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். உங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லி டிஎஸ்பி போன் பண்ணிருக்கேன். ஆர்டர் சார். வெயிட், துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு போங்க. உங்களுக்கு பதில் வேற கான்ஸ்டபிள்ஸ் வராங்க, அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே. ரைட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற நம்முடைய அரசாங்க விருந்தினர்களுக்காக மிஸ் பிரியா அண்ட் பார்ட்டி உண்மை காதல்ங்கிற ஒரு புதுமையான நடன நிகழ்ச்சியை அரங்கிட்டு போறாங்க.
விட்டு பிரிந்த காதலன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. கண்ணை விட்டு உதிர்ந்த கண்ணீர் துடைக்கும் கைகளும் யாரும் இல்லை. என்னை விட்டு பிரிந்த காதலன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. கண்ணை விட்டு உதிர்ந்த கண்ணீர் துடைக்கும் கைகளும் யாரும் இல்லை. கண்ணன் தனிமையில் வாடும் ஓவியம் தணலில் வேகிறதே. சின்னஞ்சிறியவள் ஆசையாயிரம் காற்றில் போகிறதே. என்னை உன்னிடம் உன்னை என்னிடம் ஒப்படைத்த உறவுகள் இத்தியத்தில் விட்டு விடுமோ? மண்ணை விட்டவன் விண்ணை தொட்டவன் கண்ணெதிரில் அழைக்கையில் பெண்ணழகும் கூட வருமோ? எந்த மன்னனை இந்த கல்லறை கண்ணுறங்க வரச் சொல்லி கட்டளைகள் இட்டு விட்டதோ? அன்பு சித்திரம் பக்கம் வந்ததும் மன்னனுடல் உயிர் பெற்று மங்கையுனை கட்டிக்கொண்டதோ? கட்டழகும் மெட்டழகும் கிட்ட வர பட்டு கிளி வட்டமிடுமோ? அந்தரத்தில் வந்தவனை சுந்தரத்து வாலிபனை மந்திரத்தில் கட்டிவிடுமோ? துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. பின்னழகும் கண்ணழகும் பெண்ணழகும் உன்னை வந்து கொஞ்சவில்லையோ? முத்தமிட சத்தமிட மொட்டுவிட கட்டுவிட நெஞ்சமெனும் மஞ்சமில்லையோ? துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா. துன்பமே ஓடிப்போ, இன்பமே தேடி வா.
people, move out. Just move. Move, I say. Move. Hey, what's going on down here? Just keep quiet or I blow your head off. Johnny, போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இவங்களை பாத்துக்கோ. ஜாக்கிரதை. என்ன நிர்மல், நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கே. ஆமா சார், எதுக்கும் நான் பார்த்துட்டு வரேன் சார். செய்தர் டிஎஸ்பி மட்டும் உள்ள வரலாம். Sir, don't worry. அசோக், என்ன இது? ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி முனையில் வச்சிருக்கேன்? டிஎஸ்பி சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களை எல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிரும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்திடாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிங்களை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்கள சுட்டு கொன்னுடுவான். அசோக், திஸ் இஸ் ரெடிகுலஸ். உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாற்ற முடியலனா அது நம்முடைய நாட்டு கௌரவ பிரச்சனை ஆயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலனா என்ன செய்வேன்? நோ, உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வைரங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். Come on. இன்னொரு விஷயம், பல்ராம், ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும் வைரங்களோட. அசோக், நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. Okay, it will be done. That's it. 5 நிமிஷம் டைம் தரேன். 5 minutes. அதுக்குள்ள அவங்க இங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்களை கூட்டிட்டு வர நானே ஏற்பாடு செய்றேன். Okay, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்போ வந்துடுறேன். அசோக், என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராமும் ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துரும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்ய. Well done, well done, very well. பல்ராம், ஷீலா ஏன் இன்னும் வரல? அசோக், நானே பர்சனலா போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம். வைரத்தை கொடு. நீ பாத்துக்க. யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவான். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேளு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி.
சார், at last நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சுட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். கிளியர் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. Nirmal, you can also go. Ashok, you are lucky. With great difficulty, நீ கேட்டபடி ஒரு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். Thank you, sir. Thank you. Mind you, ஏர்போர்ட்டுக்கு நாங்க போய் சேர்ற வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படக்கூடாது. I promise. ஏற்படாது. ஏன் அசோக், இப்போது நீ இவங்களை விடுதலை செய்யலாமே? No, sir. நாங்க விமானத்துக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்த பிறகுதான் இவங்களை எங்க பிடியிலிருந்து விடுவோம். Am I right? It's all right. அப்படியே செய். பல்ராம், ஜானி, துப்பாக்கி எடுத்துக்கங்க. நம்ம புறப்படலாம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி? எஸ் சார். யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் கவுடா ஸ்பீக்கிங் சார். தனி விமானத்துல போறதுக்காக 2 அம்பாசிடர் கார், ஒரு ஜீப் வந்துகிட்டு இருக்கு. அவங்களை அலோ பண்ணு. எஸ் சார். ஆர்டர் சார். பல்ராம், நீங்க எங்க இருங்க. நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெளிநாட்டு விருந்தாளிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அவுட். அவுட் ஐ சே. कांस्टेबल्स जगह छोड़ दो. பல்ராம், ஜானி, இவங்கெல்லாம் விட்டுலாமே. அவசரப்படாதீங்க. முதல்ல பிளைட்ல போலீஸ் இருக்காங்களா நான் செக் பண்ணிட்டு வரேன். அசோக், நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். நல்லா பாத்துட்டேன். இந்த விமானத்தை ஓட்டுறவரை தவிர வேற யாருமே இல்ல. ரைட். இப்ப உங்களை விட்டுறலாம். ஷீலா, பைலட் கிட்ட விமானத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. கேப்டன், விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷீலா? இடியட். நான் ஷீலா இல்லடா, டிஸ்கோ டான்ஸ் பிரியா. பல்ராமையும் ஷீலாவையும் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேனே,
அது ஏன் இப்ப புரியுதா? இதுக்குதான். ஒண்ணு மட்டும் புரியுது. Crime doesn't pay. டோன்ட் வரி அசோக், அவ இனிமே ஏன் தங்கச்சி. நிர்மல், உன்னை நான் மறக்க மாட்டேன். Constables, take them. Take them. Congratulations, Nirmal. You have done a good job. Thank you, sir. Miss Priya, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். maka sodu tu asonaka makacha ganwara maka sodu tu asonaka